ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 309வது நாமா திருப்பெயர் தைன்ய தாஹகாய நமஹ. ஏழ்மையை பொசுக்குவோனுக்கு நமஸ்காரம். தைன்ய ஏழ்மையை, தாஹக பொசுக்குபவன், செல்வமளித்து ஏழ்மையை போக்குபவன், தீனஜன சுகப்பிரதம் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சருடைய ஹரிஹரபுத்திரம் அப்படிங்கிற கீர்த்தனையிலையும் இது சொல்லப்படுறதாக இருக்குது. இன்னொரு அர்த்தம் தாழ்வுணர்ச்சியை நீக்குபவனுக்கு நமஸ்காரம். தைன்யம் தன்னை பற்றிய ஒரு தாழ்வுணர்ச்சி, அதை போக்குபவன், பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டி வாழ்வில் வெற்றி பெறச் செய்பவன் ஒரு அர்த்தம். தைத்தியதாகாய நமகான்னு ஒரு பாடம், அரக்கர்களை அழித்தவன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கிறதா இருக்குது. இப்போது பகவானுடைய பக்தன்னு சொல்லிவிட்டா அதில் எல்லாமே ஆயிடுறது. தனக்கு ஒன்றும் முடியலன்னோ, தன்னால் ஒன்றும் ஆகலைன்னோ, தான்கிட்ட படிப்பில்லை செல்வம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. பக்தர் அவருடையதான அடியவர்னு வந்து கொடுத்தா அதே ஒரு பெரிய ஒரு யோக்கியத்தையாகவும் நிலைமையாகவும் கொடுத்துடுறதுனால பகவான் அதையும் கொடுத்து அதே நேரத்துக்கு சர்வாபீஷ்டங்களையும் தரக்கூடியவர், சர்வாபீஷ்ட தாயகர்னே அவருக்கு பெயர் இருக்கிறதுனால வாழ்கிறதுக்கான எல்லா விதமான சௌக்கியங்களையும் கொடுத்து மோட்சமும் கொடுக்குறாருங்கிறதுனால எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுறவர் தைன்யதாககர், ஏழ்மையை போக்குபவர்னு விசேஷமான அர்த்தம் இங்கே இருக்குது. வடிகாசு சாஸ்தான்னே சொல்லி திருநெல்வேலி கிட்டக்க ஒரு சாஸ்தா ஒருத்தர் உண்டு. அவர் எப்படின்னா, அந்த பூஜை பண்ணுற அர்ச்சகருக்கு ரொம்ப சிரமம் இருந்தது. சுவாமி அவருக்காக எப்படி திருவேழிமலையில் ஞானசம்பந்த மூர்த்திகள், அப்பர் சுவாமிகள் இவாளுக்காகலாம் பிள்ளையாரை வச்சு படிக்காசு விநாயகர்னு பேர் அங்கே வந்து படிக்காசு கொடுத்தாரோ, வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு அங்கே தேவாரம் அப்படி கொடுத்தாரோ அன்னதானத்துக்காக, இவருக்காக நித்தியமும் பூஜை ஆனமுன்ன படியில் காசு வச்சுட்டு இருந்தார், சொர்ண காசு. சொப்பனத்தில் சொல்லி பயப்படாதே, நான் உனக்கு நித்தியம் கொடுக்குறேன்னு. அவரும் சௌக்கியமான நிலைக்கு வந்தார். ஆனால் சௌக்கியமான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு புத்தி பேதலிப்பினாலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதையும் கேட்டு என்ன பண்ணினார், அந்த படிக்கு மேலே தானே இந்த காசு வருது, அப்போ உள்ளுக்குள்ளே புதையல் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அதை உடைச்சி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி உடைச்சார். பகவான் அசரீரியா இன்னுமே இந்த மாதிரி உனக்கு காசு வர்றது நின்றுடும், இதை நீ இப்படி பண்ணினது ரொம்ப தப்பு, பூஜையும் விடாமல் நீ பண்ணணும், இல்லைனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏன்னா அவரை திருத்தி ஆட்கொள்ளணுங்கிறதுக்காக அதையும் சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அனுகிரகத்தையும் பண்ணினார்னு சரித்திரம் இருக்குது. ஆனால் சாஸ்தா ஏழ்மையை போக்குபவர் அப்படிங்கிறது இந்த நாமாவிலேருந்து தெரியறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.